போச்சுனே தெரியாது. நான் என்னைக்கு போடுற மாதிரி போட்டுட்டு வியூஸ் கூட போய் பார்க்கல. அப்படியே நான் வந்து என்னோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் திடீர்னு பார்க்குற அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து எனக்கு கண்டிப்பாக நான் ஹார்ட் ஒர்க் போடுறேன். ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு பலன் கிடைக்கும். என் சோஷியல் மீடியாவே போனால் கூட என்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில்லை வச்சு என்னால் கண்டிப்பாக வாழ முடியும். ஒரு வீட்டுக்கு நான் வந்து வாழ போனால் கூட அங்கே இருக்கிறவங்கள நம்பி நான் வாழ்கிறத விட என்ன நம்பி, அதாவது நானே உழைச்சி அவங்கள கூட பார்த்துக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன தைரியம் இருக்குது. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச் அண்ட் ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷன். இன்றைக்கி நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டீங்க, ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம், ஆனால் அதுலேருந்து நமக்கு எதுவுமே கிடைக்கும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் இல்லை, இதை நம்ம கண்டினியூ பண்ணுறதா அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க பர்சனலாக எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஐடியாவில் எனக்கு தெரிஞ்ச அட்வைஸாக ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன். அதாவது வீடியோவை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்ஸாக போடணும், டெய்லியும் போடணும், வியூஸ் வந்துச்சோ வரலையோ போடுங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அது ஏன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிடுறேன். அதாவது ஒரு நாளைக்கு நம்ம ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டு எடிட் பண்ணி 2 மணி நேரம் இருந்து எடிட் பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு ரீல்ஸ்க்கு தான் 2 மணி நேரம் இருந்து எடிட் பண்ணுவோம். வியூஸ் வருமானு போய் செக் பண்ணி பார்த்தாக்கி கண்டிப்பாக நமக்கு 80 வியூஸ், 100 வியூஸ், 150 வியூஸ்னு வரும். இன்னொரு நாள் ஜஸ்ட் வந்து சும்மா இன்றைக்கி வீடியோ போடட்டா, நம்ம வந்து போடாலே அப்படிங்கிற ஒரு கில்ட் ஆயிருமே, சரி நம்ம போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ஜஸ்ட்டு ஏதோ இருக்கிற இடத்துலேருந்து ஏதோ பேசி போடுவோம், இல்லை ஜஸ்ட் எடுத்து ஷூட் பண்ணி ரொம்ப எடிட்டிங்லாம் இருக்காது, ஏதோ ஒரு விஷயத்த போடுவோம். அந்த வீடியோ நமக்கு 5K 10K 1 மில்லியன் வரைக்கும் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது எப்படி நீ சொல்கிறான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னோடய ரியல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் வந்து இந்த யூடியூப் ஃபீல்டுக்கு வரும்போது வீடியோஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வியூஸ் போக ஆரம்பிச்சிட்டு, ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்து, அப்படியே இதாகனதும் எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, நம்ம வேலையை விட்டுட்டு நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், இங்கேருந்து நமக்கு ஏர்னிங்ஸ் இல்லை, ஸோ அகெயின் வேலைக்கு ட்ரை பண்ணலான்னு சொல்லி ஜாப் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஜாப் ட்ரை பண்ணுறதா இருந்துன்னா அதுக்காக நிறைய இன்டர்வியூஸ்க்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வீடியோவும் போடுவோம், சேம் டைம் அதையும் பார்ப்போம். பேலன்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த டைமில் ஒன் டே எனக்கு ரொம்பவே டயர்டாக இருந்து வீடியோ வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ரொம்ப சோம்பலாக இருந்தேன். ட்ரெஸ் கூட நான் சேஞ்ச் பண்ணல, ஜஸ்ட் இருந்த இடத்துலேருந்து முந்தின நாள் போட்டிருந்த ட்ரெஸ் தான். வீடியோக்காக எப்போவுமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி தான் எடுப்பேன், ஆனால் அன்றைக்கி அதை கூட சேஞ்ச் பண்ணல, ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு வந்து சும்மா தான் போய் ஒரு வீடியோ எடுத்தேன். அதாவது அந்த வீடியோ எப்படி எடுத்தேன்னா, எங்கிட்ட ஃப்ரீ கிளாஸ் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வந்து ஜாயின் பண்ணுங்கள், ஜாயினிங் டேட் இன்றைக்கி தான், இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா என்னெல்லாம் கற்றுப்பீங்க, இதில் எங்களோட ஃபீச்சர்ஸ் நாங்கள் வந்து எந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு 1.5 நிமிஷம் வேணால் இருக்கும் மேக்ஸிமம். நான் வந்து போட்டது இன்ஸ்டாகிராமில், அது வரைக்கும் என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் ஒரு 500 ஃபாலோவர்ஸ் கூட கிடையாது. உண்மையாக சொல்கிறேன், இன்ஸ்டாகிராமில் என் ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். அந்த ஒரு ரீல்ஸ் எப்படி போச்சுனே தெரியாது. நான் என்றைக்கு போடுற மாதிரி போட்டுட்டு வியூஸ் கூட போய் பார்க்கல, அப்படியே நான் வந்து என்னோடய ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் திடீர்னு பார்க்குற அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து எனக்கு எல்லோரும் சொல்லுவாங்க, ஒரு வீடியோ ரீச் ஆச்சு, எனக்கு கமெண்ட்ஸ் வந்துச்சு, நான் வந்து எனக்கு அதுலேருந்து நல்ல க்ரோத் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரியல் டைமாக நான் ரியலைஸ் பண்ணேன். அந்த ஒரு செகண்ட் தான், அந்த ஒரு டே எனக்கே நம்ப முடியல. ஸோ அந்த இதை நான் யோசிச்சு பார்க்கும்போது எப்படி போச்சுன்னே தெரியல. அதுக்காக நான் பர்டிகுலர் எதுவுமே ஸ்பெஷலாக போடல, ஜஸ்ட் வந்து என்றைக்கும் போடுற மாதிரி வீடியோஸ், அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக, ஒரு எடிட்டிங் கிடையாது. அதுக்கு முன்னாடிலாம் நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் ஸ்டிச் பண்ணி அதை எடிட் பண்ணி அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டுட்டு இருந்தேன். அதுக்கெல்லாம் வராத ஒரு ரெஸ்பான்ஸ். கிளாஸை பற்றி அதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதுக்கு வராத ரெஸ்பான்ஸ் அன்றைக்கி எப்படி வந்துச்சுன்னு தெரியாது, ஒரே செகண்டில் வந்துச்சு. ஸோ அதுக்கு அடுத்த நாளும் போட்டேன், என்னால் வந்து கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண முடியல, அந்தளவுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி போட்டு அந்த வீடியோவும் அடுத்த ரீச் ஆச்சு. அதுக்கு அடுத்த நாளும் போட்டேன், நீங்கள் ஜாயின் பண்ணி ஒவ்வொருத்தரும் கமெண்ட்டில் கொஸ்டின் கேட்க ஆரம்பித்தாங்க. அந்த கொஸ்டினுக்கு வச்சு நான் கண்டென்ட் போட ஆரம்பிச்சேன். இப்படி கேட்குறாங்க, அதுக்காக நம்ம வந்து நம்ம கிளாஸ் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி கண்டென்ட் போட ஆரம்பிச்சு. அது மாதிரி அந்த டவுட்டு கேட்க ஆரம்பித்தாங்க, அதை போட ஆரம்பிச்சு. இப்படி நான் என்னென்ன விஷயத்தை போட ஆரம்பிச்சினோ, இப்போது என்னோட இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. யூடியூப்பில் ஓரளவுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் வந்தாங்க. ஒரு நாளாக வீடியோ போடும்போது இன்றைக்கி இத்தனை ஃபாலோவர்ஸ் வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் போட்டதில்லை. கண்டிப்பாக நான் ஹார்ட் ஒர்க் போடுறேன், ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு பலன் கிடைக்கும். அதாவது விதையை போட்டால் விதை முளைச்சி மரமாகும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் ஒரு விவசாயி உழுவார். அதே மாதிரி தான் வீடியோ போடுற ஒவ்வொருத்தருக்கு கூட ஒரே ஹோப்பை தான், வீடியோ போட்டால் இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு அந்த வீடியோ ரீச் ஆகும். கண்டிப்பாக நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் கூட இன்றைக்கி ரிப்ளை வரும், இன்றைக்கி கமெண்ட் வரும், நான் இதில் ஜாயின் பண்ணணும், இப்போ சீட் இருக்கா, எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நீங்கள் பண்ணுற ஒர்க் எதுவாக இருந்தாலும் அதை ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஆன்லைன் சோஷியல் மீடியா அப்படிங்கிறது நமக்கு நல்ல விஷயத்துக்கு இருக்குது, கெட்ட விஷயத்துக்கு. உண்மையாக சொல்லணும்னா நான் போடுற எல்லா வீடியோஸையும் எங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ஒரு சில விஷயத்தை போடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கள் வீட்டில் எதுக்கெல்லாம் ஃப்ரீடம் தந்தாங்களோ அது மட்டும் தான் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு சோஷியல் மீடியாவில் ப்ரெசன்ஸாக இருங்க.
கண்டிப்பாக இந்த சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கும். நீங்கள் யார் அப்படிங்கிற ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி நினைக்கிறேன், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு நாள் வீடியோ போட்டுட்டா கண்டிப்பாக நான் சோம்பலாக தான் இருந்திருப்பேன், வேலையில் அப்படி ஏதோ சம்திங் இருந்திருப்பேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு சம்திங் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு தைரியம் இருக்குது. இன்றைக்கி என் சோஷியல் மீடியாவே போனால் கூட என்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில்லை வச்சு என்னால் கண்டிப்பாக வாழ முடியும். ஒரு வீட்டுக்கு நான் வந்து வாழ போனால் கூட அங்கே இருக்கிறவங்களை நம்பி நான் வாழ்கிறத விட என்ன நம்பி, அதாவது நானே உழைச்சி அவங்கள கூட பார்த்துக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன தைரியம் இருக்குது. இந்த தைரியம் எப்படி வந்துச்சுன்னா, நம்ம உலகத்தை பார்க்குறது, ஸ்கில்ஸை கற்றுக்கிறது, நம்மளை நம்பி செல்ஃப் இண்டிபெண்டன்ஸாக இருக்கிறது, இதனால் மட்டும் தான் வரும். ஸோ இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். என்ன விஷயம் பண்ணுறீங்களா, ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள். கற்றுக்குறீங்களா, கற்றுக்கிறத போடுங்க. இன்றைக்கி நான் இதை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி போடுங்க. ஜஸ்ட் இன்றைக்கி நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம் நாளைக்கு அது உங்களோட ஒரு 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 ஐடென்டிட்டியை உருவாக்க காரணமாக இருக்கும். நான் இன்றைக்கி ஃபீல் பண்ணுறேன், 2020 அந்த டைமில் நான் ஒரு சேனல் வச்சுருந்தேன். ஆனால் இந்த மாதிரி சேனலில் அது வேறு ரிலேட்டட், அதுக்கு வந்து வியூவர்ஸ் நிறைய பேர் வர மாட்டாங்க. அன்றைக்கி நான் அந்த சேனல் வச்சுருந்ததுக்கு இந்த மாதிரி ஒரு சேனல் வச்சுருந்தேன். இன்றைக்கி நான் வந்து ஒரு சோஷியல் மீடியா இந்த பிளாட்ஃபார்மில் ஒரு ஹை சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர் இருக்கக்கூடிய அளவுக்கு நான் கண்டிப்பாக ரீச் ஆகி இருப்பேன். அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஃபீல் பண்ணுறேன். ஸோ யாராக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களால் முடியும். உங்களால் முடிஞ்சதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நம்மகிட்ட கிளாஸஸ் இருக்குது. ஆரி கிளாஸஸ் இருக்குது, ப்ரூச்சஸ் கிளாஸஸ் இருக்குது, பேபி ஃப்ராக் காம்போஸ் கிளாஸஸ் இருக்குது, பவு மேக்கிங் கிளாஸ் இருக்குது, பை கிளீனர் கிளாஸ் இருக்குது, டெய்லரிங் கிளாஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் டைம் மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரே ஒரு கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். அந்த ஜாயின் பண்ண கிளாஸ்லேருந்தே கண்டிப்பாக உங்களை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு கைட் பண்ணுவேன். சரிங்களா? ஒரு நாளைக்கு குறைஞ்சது 300 ரூபாயிலேருந்து 500 ரூபாய் மினிமம் சம்பாதிக்கலாம். 1000 ரூபாய் அதை தாண்டி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது உங்களோட ஆர்டர்ஸ் பொறுத்து, நீங்கள் போடுற எஃபர்ட்ஸ் பொறுத்து கண்டிப்பாக முடியும். அப்படி நீங்கள் சம்பாதிச்சதுக்கு அப்புறமா அதுலேருந்து வரக்கூடிய இன்கம் எடுத்து அடுத்தால உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன டூல்ஸ் வாங்கிக்கலாம், மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம கிளாஸில் இடத்துல கற்றுக்கணுன்னா கூட அந்த அமௌண்ட் வச்சே கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எனக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்ல கேளுங்க, கால் பண்ணி என்கொயரி பண்ணுங்கள். கண்டிப்பாக அட்டன் பண்ணுவேன். அட்டன் பண்ணிட்டா கூட ரிட்டன் கூப்பிடுவேன். அப்படி கூப்பிடல, ஒரு நாளைக்கு அப்புறம் கூட கால் வரல அப்படின்னா ரிட்டன் கூப்பிடுங்க, கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்பேன். நம்ம கிளாஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரோ ஒரு மூலையில் இருக்க ஒரு பெண்களுக்கு கண்டிப்பாக நம்ம கிளாஸ் இன்றைக்கு வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. வெளியே போய் கற்றுக்க முடியாது, காசு அதிகம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஒரு 10 பேருக்குனாலும் நம்ம கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன வீடியோ போடும்போது எல்லாருமே நினைப்பாங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, டெய்லி நீ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக வீடியோ போடுதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் வந்து போட்டால் தான் பார்க்காத ஒரு ஆளுக்கு வந்து என்னோட ஃபாலோவர்ஸ் புதுசாக தான் வந்துட்டுருக்காங்க. பார்க்காத ஒரு ஆள் பார்த்து தான் வந்து என்கொயரி பண்ணுறாங்க. ஸோ நான் இன்றைக்கி போடலை அப்படின்னா என்னோட இந்த ப்ரெசன்ஸ் வந்து அப்சன்ஸ் ஆயிரும், என்னோடய பேஜ் வந்து ரீச் ஆகாது. ஸோ அதுக்காக தான் நான் போடுறேன். மற்றபடி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்பாங்க, நீ போட்ட விஷயத்தையே போட்டுட்ருக்கே, பார்க்காத ஒரு ஆள் பார்த்து ஜாயின் பண்ண தான் போகிறாங்க. கண்டிப்பாக அதுக்காக தான் போடுறேன். அதாவது நம்ம ஃபோக்கஸ் என்ன அப்படிங்கிறத பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கண்டென்ட்டை கொண்டு போங்க. அது ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஈஸியாக தான் இருக்குது. இப்போ சோஷியல் மீடியாவில் நம்ம கையில் நெட் இருக்குது, மொபைல் இருக்குது, எல்லாமே ஈஸி தான். ஜஸ்ட் நம்ம வந்து டெய்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.